தீபாவளிக்கு ஈஸியா செய்யறதுக்கு 4 விதமான ரெசிபிஸ் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். ரெசிபி நம்பர் 1. இப்போ ஒரு பவுல்ல 1.5 கப் மைதா மாவு சேர்க்கிறேன். இது சரியா 200 கிராம் இருந்தது. கூடவே 1/2 கப் சுகர் நல்லா பவுடர் பண்ணிட்டு இதுல சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ட்ரை இன்கிரிடியன்ட் எல்லாமே நல்லா கலந்து வரட்டும். இப்போ இதில் ஒரு முட்டை சேர்த்துடலாம். கூடவே 70 கிராம் பட்டர் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து 2 மணி நேரத்திற்கு பிறகு சேருங்க. நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. சேர்த்துட்டு கைகளாலேயே நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு தண்ணீர் சேர்க்கக்கூடாது. அந்த முட்டை பட்டர் அந்த சுகர் லேசாக மெல்ட் ஆகும் இல்லையா, அதுவே இதுக்கு போதுமான அளவாக இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு சாஃப்டாக வராது. நம்ம பிஸ்கட்டுக்கெல்லாம் மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பக்குவத்தில் கலந்து எடுத்துக்கங்க. இதோ இப்போ ரெடி ஆயிருச்சு. இதை நான் இப்போ 2ஆ பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருக்கு இல்லையா, அதில் லேசாக பட்டர் அப்ளை பண்ணிக்கங்க. ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி லேசாக வளர்த்து விட்டுருங்க. கரெக்டாக பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்லலாம் வளர்க்க தேவை கிடையாது. நம்ம ஷேப் செஞ்சு தான் போட போகிறோம். ஸோ லேசாக வளர்த்து விட்டுருங்க. சப்பாத்தி மாதிரி மெல்லிசா வளர்த்துடாதீங்க. பிஸ்கட் மாதிரி ஒரு 1/2 இன்ச் கனத்துக்கு இந்த மாதிரி வளர்த்து எடுத்துக்கங்க. ரொம்ப சுலபமா ஓரங்களில் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா ஸ்கொயர் ஷேப்பாவோ அல்லது டைமண்ட் மாதிரியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சுலபமா சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். பண்டிகை காலங்களில் நிறைய செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதோ இந்த மாதிரி அளவுல தடிமனா இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ரொம்ப மெல்லிசாவோ ரொம்ப பெரிய கனமாவோ இருந்துட வேணாம். இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஆயில் ஹீட் பண்ணிட்டு மிதமான தீயில வச்சுட்டு எல்லாத்தையும் உள்ள சேர்த்துருங்க. சில நேரங்கள்ல ஆயில போட்டா லேசா பிரிஞ்சு வரும். காரணம் சுகர் கொஞ்சம் அதிகமா போயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ கூட ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் மைதா போட்டு மறுபடியும் லேசா பிசைஞ்சிட்டு நீங்க மறுபடியும் செய்ய ஆரம்பிக்கலாம். அப்ப சுத்தமாவே பிரிஞ்சு வராது. ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப சீக்கிரமாவே வெந்து வந்துடும். கீழ்பாகம் செவந்து வரும்போது திருப்பி போட்டுருங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து குக்காகி வந்திருக்குன்னு தெரிய வரும்போது ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். நம்மளுடைய சூப்பரான பட்டர் பிஸ்கட் ரொம்ப ரொம்ப சுலபமா ப்ரெஷர் குக்கர் ஓவன் இப்படி எதுவுமே இல்லாம ரொம்பவே பர்ஃபெக்டா வந்திருக்கு. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரஸ்ட் மீ, கொஞ்சம் கூட டிசப்பாயின்மெண்ட் ஆகவே மாட்டீங்க. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெசிபி நம்பர் 2. இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம். கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு 2 ஏலக்காயை லேசா உரல்ல தட்டி எடுத்திருந்தேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ, இது ஜஸ்ட் கலருக்காக தான், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஒரு மிதமான தீயில 3 அல்லது 4 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ சரியா 4 நிமிஷம் ஆயிருக்கு. சுகர் சிரப் ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்துடக்கூடாது. ஜஸ்ட் 1/2 கம்பி பதம் அளவுக்கு வந்தா போதும். ஸோ இப்போ இருக்கட்டும், செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ 10 பிரெட் ஸ்லைஸையும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி லேசா பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துட்டு வந்துடலாம். இதோ ஒரே செகண்ட் பல்ஸ்லயே இந்த மாதிரி பூ பூவா வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திடுறேன். இப்போ இதுல பால் சேர்க்க போறோம். பால் ரொம்ப ரொம்ப குறைவா தான் தேவைப்படும். 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டு பாருங்க. ஒரு மொத்தமா சேர்த்துறாதீங்க. எனக்கு சரியா 3.5 ஸ்பூன் தான் தேவைப்பட்டிருக்கு. நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி பக்குவத்துல கொண்டு வந்துருங்க. ரொம்ப தண்ணீர் ஆயிடுச்சுன்னா உருண்டைகள் உடஞ்சிரும் அண்ட் ரொம்ப எண்ணெய் குடிக்கும். ஸோ இந்த மாதிரி பக்குவத்துல பாத்துக்கோங்க. இப்போ இதுல இருந்து குட்டி குட்டி பாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குட்டி பால் எடுத்து இந்த மாதிரி நல்லா கைகளால பிரஸ் கொடுத்து உருட்டிருங்க. கைகள்ல அழுத்தம் கொடுத்து நல்லா உருட்டும் போதுதான் வெடிப்பு இல்லாம உங்களுக்கு வரும். நீங்க நார்மலாவே வெறும் உருண்டைகளாவே உருட்டி எடுத்துருங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம உருண்டைகளை ஒவ்வொன்றா ஆயில சேர்த்துருங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஆயில் 80% தான் சூடா இருக்கணும். அடுப்பை குறைவான தீயில வச்சுட்டு உருண்டைகளை மெதுமெதுவா உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி லேசா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்பதான் உருண்டைகள் ஈவனா ஒரே மாதிரியே செவந்து வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் டார்க்காவும் ஒரு பக்கம் லைட் கலர்ல இருக்கும் இல்லையா, அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கலந்து விடணும். ஒரு 30-40 வினாடிகள் குறைவான தீயில வச்சுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமா ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி ஸ்டவ்வை நீங்க சரியான ஃப்ளேம்ல வைக்கும் போதுதான் ஈவனா செவந்து ஒரே மாதிரியே உங்களுக்கு அழகான குலோப் ஜாமுன் கிடைக்கும். இப்போ எல்லா பக்கமும் ஈவனா சூப்பரா செவந்து வந்த பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இப்போ எல்லா உருண்டைகளும் ஜீராக்குள்ள மூழ்கிறதுக்கு ரெடியா இருக்கு. இப்போ நம்ம சுகர் சிரப் ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வெது வெதுப்பா சூடு பண்ணிக்கங்க. வெது வெதுப்பா வைக்கும் போதுதான் ஜாமுன்குள்ள ஜீரா நல்லா இறங்கி இருக்கும். இப்போ நம்ம சுகர் சிரப்பை ஒரு குட்டி பவுலுக்கு மாத்திடுறேன். இப்போ நம்ம உருண்டைகளை உள்ள சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு லேசா அமர்த்தி விட்டுருங்க. இது சரியா 20 நிமிஷம் ஜீரால நல்லா ஊறி வரணும். இப்ப இருக்கட்டும். சரியா 20 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து ஒரு குட்டி பவுலுக்கு மாத்திருங்க. மேல அழகுக்காக பிஸ்தா வச்சு குட்டீஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான பிரெட் குலாப் ஜாமுன் ரொம்ப ரொம்ப ஜூசியா, ரொம்ப சாஃப்டா, அவ்வளோ பர்ஃபெக்டா வந்திருக்கு. நிறைய பேருக்கு டவுட் வரும், உள்ள எப்படி இருக்கும், சரியா வெந்திருக்குமா அப்படின்ட்டு. உங்களுக்காகவே கட் பண்ணி காட்டுறேன். உள்ளேயும் எவ்வளோ சாஃப்டா ஜூசியா இருக்கு பாருங்க. ரெசிபி நம்பர் 3. இப்போ ஒரு கடாயில 2 கப் அரிசி மாவு. நார்மலா இடியப்பம் செய்ய கடைகளில் வாங்குவோம் இல்லையா, அந்த மாவு தான் நான் பயன்படுத்தி இருக்கேன். சேர்த்துட்டு ரொம்ப குறைவான தீயில லேசா வறுத்து விட்டுருங்க. ரொம்ப நேரம் வறுத்துடாதீங்க, நிறம் மாறிடக்கூடாது. ரொம்ப குறைவான தீயில அதிகபட்சம் 1 நிமிஷம் தான் நீங்க வறுக்கணும். லேசா அந்த மாவுல சூடு மட்டும் ஏறணும், அவ்வளவுதான். ஸோ இப்போ மாவு தொட்டு பார்க்கும்போது லேசா சுடுது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு எல்லாத்தையும் சேர்த்துட்டு லேசா கலந்து விட்டுருங்க. ட்ரை இன்கிரிடியன்ட் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆன பிறகு இப்போ மறுபடியும் ஒரு கடாயில் 1/2 கப் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் சுகர் ரெண்டையும் சேர்த்துட்டு ரொம்ப குறைவான தீயில 30-40 வினாடிகள் மட்டும் கலந்து விட்டுருங்க. ஜஸ்ட் அந்த சுகர் லேசா கரைஞ்சு அந்த பால்ல சூடு ஏறணும். கை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெது வெதுப்பா இருக்கணும், ரொம்ப சூடு ஏறிடக்கூடாது. ஸோ லேசா வெது வெதுப்பா வந்து சுகர் நல்லா கரைஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மாவில் ஒரு முட்டை சேர்க்குறேன். ஒருவேளை நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கங்க. ஆனால் இஸ்லாமியர் வீடுகளில் முட்டை தான் சேர்ப்பாங்க. அதோடைய சுவையும் மனமும் ரொம்ப கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னா பட்டர் சேர்த்துக்கங்க, அதுவும் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். சேர்த்துட்டு கூடவே நம்ம தேங்காய் பால் சுகர் வெது வெதுப்பா சூடு பண்ணி எடுத்தோம் இல்லை, அதை உள்ள சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லேசாக கலந்து விட்டுட்டே இருங்க. நாம எடுத்திருக்க 2 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் தேங்காய் பால் சரியா இருக்கும். இருந்தாலும் நீங்க வாங்குற அரிசி மாவு பொறுத்து லேசா மாறுபடலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நாம இடியப்பம் செய்யறதுக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ ரெடியா இருக்கு, செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அச்சு லேசா பற்கள் மாதிரி இருக்கு இல்லையா, உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நார்மல் ரிப்பன் பக்கடா செய்யறதுக்கு வச்சிருப்போம் இல்லை, அதில் ட்ரை பண்ணுங்க. பட் இந்த ரெசிபி இந்த டிசைன்ல செஞ்சாதான் ரொம்ப ரொம்ப சூப்பரா ட்ரெடிஷ்னலா இருக்கும். நான் இதுலயே செஞ்சு காட்டுறேன். இது எல்லா பாத்திர கடைகள்லையுமே கிடைக்கும். இப்போ இந்த அச்சு முழுக்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம மாவு எடுத்து உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ ரெடியா இருக்கு, செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் பண்ணிட்டு மீடியம் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துடலாம். மாவு பிழியறதுக்கு கஷ்டமாவே இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸியா வரும். ஒருவேளை உங்களுக்கு டைட்டா இருக்கிற மாதிரி இருந்தது, சரியா பிழிய முடியல அப்படின்னா தேங்காய் பால் பத்தலன்னு அர்த்தம். மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் பாலை லேசா தெளிச்சு விட்டு மாவு நல்லா பிசைஞ்சிட்டு மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா சாஃப்டா வரும். இந்த ரெசிபி மாவு பிழியறது கஷ்டமாவே இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்துடும். கடினமாவே இல்லாம எவ்வளோ சுலபமா வருது பாருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சரியா 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். கீழ்பாகம் லேசாக செவந்து வரும்போது பெரட்டி போட்டுருங்க. ஆயிலில் இருக்கும்போது சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஸ்டிஃபாக ஆகாது. ஸோ லேசாக செவந்து வரும்போது பெரட்டி போட்டுருங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. பிளேட்டுக்கு மாற்றி ஒரு 30-40 வினாடிகளில் நல்லா கிறிஸ்பியாக ஸ்டிஃபாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான ரொம்பவே ஸ்பெஷலான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரெசிபி நம்பர் 4. இப்போ ஒரு பேனில் 1 கப் அரிசி மாவு உள்ளே சேர்த்துட்டு குறைவான தீயில லேசாக வறுத்து விட்டுருங்க. இடியப்பத்துக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அதுதான். நீங்கள் ஏற்கனவே வறுத்த மாவு எடுத்திருந்தீங்க அப்படின்னா இப்போ வறுக்க தேவை கிடையாது. இல்லைன்னா லேசாக ஜஸ்ட் அந்த மாவில் சூடு ஏறணும், அது வரைக்கும் மட்டும் குறைவான தீயில வச்சு லேசாக வறுத்து விட்டுருங்க. மாவுல சூடு ஏறின பிறகு இப்போ அதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இப்போ அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு உள்ள சேர்த்துட்டு மிதமான தீயிலேயே லேசா வறுத்து விட்டுருங்க. உளுந்தம் பருப்பு லேசா நிறம் மாறி நல்ல வாசம் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திடுறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அதையும் உள்ள சேர்த்துட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதோ பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நம்ம பவுல்ல அரிசி மாவு கூடவே சேர்த்துடலாம். இப்போ இதுல கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம்.
கூடவே குட்டி குட்டியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் ஒரு கொத்து அளவுக்கு உள்ள சேர்க்கிறேன். கருப்பு எள் 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்க சீரகம் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அப்படியே சேர்க்காதீங்க. 2 மணி நேரம் முன்னவே எடுத்து வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது நல்லா சாஃப்டா இருக்கும்போது உள்ள சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெண்ணெய் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் வெண்ணெய் சேர்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இது சேர்க்காமலும் செய்யலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் ஊற்றி லேசா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு மொத்தமா சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. இதோ இந்த மாதிரி ரொம்ப சூப்பரா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதுல இருந்து ஒரு குட்டி பால் எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். இது முழுக்க ஆயில் லேசா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருண்டைகளை உள்ள வச்சிடலாம். நீங்க ஒவ்வொன்றா தனித்தனியா செய்யறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 4 உருண்டைகள் வச்சு ஒரே நேரத்தில் ஈஸியா வேலை முடிச்சிடலாம். இந்த மாதிரி மீதி பிளாஸ்டிக் கவரை மேலே மூடிட்டு ஒரு காஃபி டவரா அல்லது ஏதாவது ஒரு சமமான டப்பா எடுத்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னாவே சரியான ஷேப்ல கிடைச்சிரும். ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது. நீங்க டவரா வச்சு லேசா ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா சரியான பதத்துக்கு வரும். அதுவே சரியான அளவா இருக்கும். இப்போ மேல் கவரை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி பக்குவத்துல நம்ம ஆயில் அப்ளை பண்ணனால ஒட்டாம வந்திருக்கு. சில நேரங்கள்ல தட்டை ஃப்ரை பண்ணும்போது பூரி மாதிரி உப்பலா வந்துடும். அந்த மாதிரி வேணான்னு நினைச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபோர்க் வச்சு 2-3 இடத்துல ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருங்க. உப்பி வராம இருக்கும். இது ஒரு சின்ன டிப் தான், ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் மிதமான தீயில வச்சுட்டு நம்ம தட்டைய உள்ள சேர்த்துடலாம். ரொம்ப சீக்கிரமாவே பொரிஞ்சு வந்துடும். மேலே எலும்பி வந்து நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இருக்கும் போது பெரட்டி போட்டுருங்க. 2 பக்கமும் நல்லா வெந்து பொரிஞ்சு வந்த பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துருங்க. உங்களுக்கு பூரி மாதிரி உப்பலா வேணும் அப்படின்னா ஃபோர்க் வச்சு நீங்க ஓட்ட போட தேவை கிடையாது. அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான தட்டைகள் ரொம்ப ரொம்ப சுலபமா ரெடி ஆயிருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 விதமான தீபாவளி ரெசிபிஸும் ரொம்ப சுலபமான மெத்தட்ல இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இதே மெத்தட்ல வீட்டில் செஞ்சு பாருங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில மீட் பண்ணலாம். தேங்க்யூ.